லயன் ஃபிஷ். இதுங்களுக்கு ஏன் லயன் ஃபிஷ்னு பேர் வந்ததுன்னு தெரியுமா? இதுங்களோட அப்பியரன்ஸால் தான். இது வரைக்கும் வேர்ல்டு முழுக்க 12 வகையான லயன் ஃபிஷ் ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுங்களுக்கு மொத்தமாக 13 டோர்சல் ஃபின்ஸ் இருக்குது. வேர்ல்ட்லே டேஞ்சரஸ் வேனமான நியூரோடாக்சிக் வேனம் இதுங்களோட டோர்சல் ஃபின்னில் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லயன் ஃபிஷ்னால் ஒரு கார்னிவரஸ் அனிமல். 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். மேக்ஸிமமாக 3 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் போடும். என்னதான் இதுங்கள்ட்ட டேஞ்சரஸான நியூரோடாக்சிக் வேனம் இருந்தாலும் ஷார்க்ஸ், ஈல்ஸ், ஃப்ராக் ஃபிஷ்லாம் இதுங்களை ஈஸியாக சாப்பிட்ருங்கன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் வெனமஸ் ஃபிஷ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லப்படுற ஸ்டோன் ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுங்க டோர்சல் ஃபின்னில் இருக்கிற ஸ்பைனில் இருக்கிற வெனமால் சிவியர் பெயின், பேரலைஸ், ஏன் டெத்து கூட ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. பட் இதுங்க இந்த விஷத்தை ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்காக தான் யூஸ் பண்ணுதுங்க. மற்ற ப்ரெடேட்டர்ஸ் கிட்டே இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இதுங்க யூஸ் பண்ணுதுங்க. இதுங்களுக்கு ஸ்டோன் ஃபிஷ்ஷுன்னு பேர் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, இதுங்க கேமஃப்ளாஜ் ஆகும்போது தன்னை ஒரு ஸ்டோன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும். அதனாலேயே இதுங்களை பெஸ்ட்டு கேமஃப்ளாஜ் கிரியேச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோன் ஃபிஷ்லாம் ஒரு ஆம்புஷ் ப்ரெடேட்டர்ஸ். இதுங்களோட உணவு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்கள், சின்ன சின்ன ஷ்ரிம்ப்ஸ். இந்த ஸ்டோன் ஃபிஷ்ஷால் 24 மணி நேரம் தண்ணி இல்லாமல் உயிர் வாழ முடியும். என்னதான் இதுங்களை வெனமஸ் ஃபிஷ்ஷுன்னாவும் இதுங்களை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சாப்பிட்றவங்களும் சில பேர் இருக்காங்க. அதனாலேயே இப்போது இதுங்க என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்களா? இந்த ஃபிஷ் தன்னோட இறையை ஏமாத்துறதுக்கு ஃபிஷ்ஷிங் ராடு மாதிரி மிமிக் பண்ணுதுங்க. இதுங்க பேர் தான் ஃப்ராக் ஃபிஷ். இதுங்கெல்லாம் ஒரு நான் வெனமஸ் ஃபிஷ். இதுங்களால் தன்னை விட 2 மடங்கு பெரிய மீனையும் ஈஸியாக சாப்பிட்ற முடியும். 48 வகையான ஃப்ராக் ஃபிஷ் ஸ்பீஷியஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பீஷியஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் ஷேப்லையும் காணப்படுதுங்க. இதுங்களை ஃப்ராக் ஃபிஷ்ஷுன்னு பேர் வந்ததுக்கான காரணம் இதுங்களோட பாடி ஷேப் பண்ணு மற்ற மீன்கள் மாதிரி இதுங்களால் எஃபிஷியண்ட்டாக ஸ்விம் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இதுங்களுக்கு பெக்டோரல் ஃபின்ஸை யூஸ் பண்ணி நடக்கிறது மாதிரி இருக்கும். அதனாலேயே இதுங்களுக்கு ஃப்ராக் ஃபிஷ்ஷுன்னு பேர் வந்தது. ஃப்ராக் ஃபிஷ்னால் 1,00,000க்கும் மேற்பட்ட முட்டைகளை லே பண்ணும். பட் அது எல்லாமே ஃபுல்லாக ஆச் ஆகி சர்வைவ் ஆகுமான்னா நிச்சயமாக இல்லை. இந்த மேல் ஃப்ராக் ஃபிஷ்லாம் ப்ரீடிங் டைமில் ஃபீமேல்கிட்ட இருந்து நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். இதுங்களை பெஸ்ட்டு கேமஃப்ளாஜ் கிரியேச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. அக்லியஸ்ட்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லப்படுற பிளாப் ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஏன் இதுங்களை அக்லியஸ்ட்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இதுங்களோட முகம் பார்க்குறதுக்கு பிதிங்கின மாதிரியும் அசிங்கமாகவும் இருக்கிறதுனால தான். இல்லை, எனக்கு புரியல. இந்த பிளாப் ஃபிஷ்லாம் கடலில் 3000 அடி ஆழத்தில் தான் ஹை ப்ரெஷரில் வாழ்ந்துட்டுருக்குங்க. அதை நீங்கள் ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷருக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதுங்க பாடி ஸ்ட்ரக்சருங்கிறது கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். இந்த பிளாப் ஃபிஷ் கடலுக்குள்ளார இருக்கிற இமேஜை இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்களே என்னென்னு பார்த்துட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளாப் ஃபிஷ்க்கு பற்கள் அண்டு எலும்புங்கிறதே கிடையாது. இந்த பிளாப் ஃபிஷ்லாம் சின்ன சின்ன க்ரஸ்டேஷன்ஸை தான் கடலில் சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க. க்ரஸ்டேஷன்னா கிராப்ஸ், சீ அர்ச்சின், ஷெல் ஃபிஷ் இந்த மாதிரி இருக்கிற உயிரினங்கள் தான். இந்த பிளாப் ஃபிஷ்லாம் முட்டையிடக்கூடிய மீன்கள். இதுங்க பார்க்குறதுக்கு லயன் ஃபிஷ் மாதிரியே இருக்குல்ல, பட் இதுங்க பேர் ஸ்கார்பியன் ஃபிஷ். என்னதான் இதுங்க லயன் ஃபிஷ் மாதிரி இல்லைன்னாவோ இதுங்கள்ட்டையும் லயன் ஃபிஷ்ட இருக்கிற மாதிரியே ஒரு நியூரோடாக்சிக் வெனம் செக்ரீட் ஆகுது. அதனாலேயே இதுங்களை மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரியேச்சர்னு சொல்கிறாங்க. இதுங்களுக்கு ஸ்கார்பியன் ஃபிஷ்ஷுன்னு பேர் வந்ததுக்கான ரீசன் இதுங்களோட வெனமஸ் ஸ்பைன் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியனோட ஸ்ட்ரிங் மாதிரியே இருக்கிறதுனால. இதுங்க அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கிறதுனால என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை கேமஃப்ளாஜ் ஆகிக்குங்க. இதுங்களோட டயட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் அண்டு க்ரஸ்டேஷன்ஸ்னால் லாப்ஸ்டர், கிராப் அந்த மாதிரி உயிரினங்கள். இதுங்கெல்லாம் ஒரு ஸ்லோ ஸ்விம்மர்ஸ்.